வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மழையுடனான வானிலை தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை. சனத் நிஷாந்தவின் சகோதரருக்கு 5.5 வருடங்கள் சிறை தண்டனை. இவ்வாண்டிற்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என அறிவிப்பு. நீர்த்தேக்கங்கள் வான் பாய்கின்றமை தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல். மட்டக்களப்பில் சிறுமிகளை கடத்திச் செல்லும் குழு ஒன்று தொடர்பில் தகவல். நாட்டில் வேகமாக பரவும் இன்ஃப்ளூயன்சா பி வைரஸ் தொடர்பில் எச்சரிக்கை. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் வீடு பல்கலைக்கழக மாணவர்களால் ஆக்கிரமிப்பு. மழையுடனான வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று காலை வெளியிட்டுள்ள குறித்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்கள் மற்றும் காலி மாத்தறை மாவட்டங்களுக்கு சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்து நீடிப்பதுடன் இது அடுத்த 36 மணித்தியாலங்களில் இலங்கையை விட்டு அப்பால் நகரும் என எதிர்பார்ப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் 150 மில்லிமீட்டர் அளவான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய பலத்த மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச செயலாளரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக குற்றவாளியாக காணப்பட்ட ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ஜகத் சமந்தவிற்கு 5.5 வருடங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சிலாபம் மேல் நீதிமன்றத்தினால் இன்று இத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக தாக்குதலுக்குள்ளான பிரதேச செயலாளருக்கு 10 லட்சம் ரூபாய் நட்டஈடு செலுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த 10 லட்சம் ரூபாவை செலுத்த தவறினால் மேலும் 24 மாத சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் சிலாபம் மேல் நீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச செயலாளரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக சனத் நிஷாந்த மற்றும் அவரது சகோதரருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இருப்பினும் சனத் நிஷாந்த 2024 ஜனவரி 25 அன்று கட்டுநாயக்க அதிவேக வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்தமையினால் இன்று நீதிமன்றில் அவரது சகோதரர் ஜகத் சமந்த மாத்திரமே முன்னிலையாக இருந்தார். குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள போது சாட்சியங்கள் மற்றும் விடயங்களை ஆராய்ந்த பின்னர் நீதவான் இத்தீர்ப்பை அறிவித்துள்ளார். இவ்வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த அபிசேன தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். இவ்வாண்டின் எந்த காலப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பது குறித்து உறுதியாக கூற முடியாது என தெரிவித்துள்ள பேராசிரியர் கிருஷாந்த அபிசேன மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடைபெறும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மாகாண சபை தேர்தலில் எவ்வித தாமதத்தையும் அரசாங்கம் ஏற்படுத்தாது எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 21 பிரதான நீர்த்தேக்கங்களும் 19க்கும் மேற்பட்ட நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான் பாய்கின்றன. நீர்ப்பாசன பணிப்பாளர் நீர் முகாமைத்துவ பொறியியலாளர் ஹேரத் இது குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார். இதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கனை, நாச்சித்துவ மற்றும் யானோயா நீர்த்தேக்கம் வான் பாய்கின்றது. பதுளை மாவட்டத்தின் அம்பேவல நீர்த்தேக்கமும், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் லுணுகம் வெகர, திசவாவி, வீரவில, ஜோதவாவி மற்றும் வெகரகெல ஆகிய நீர்த்தேக்கங்களும், குர்நாகல் மாவட்டத்தின் அம்பகொல்ல வாவி, உஸ்கல, சியம்பலன் கமுவ, மெதியாய, மாகல்ல மற்றும் தெதுரோயா நீர்த்தேக்கமும், கண்டி மாவட்டத்தின் நாலந்தா மற்றும் வாமடில நீர்த்தேக்கங்களும், மொனராகலை மாவட்டத்தின் ஹதப்பானகல மற்றும் அலிகுடா ஆகிய நீர்த்தேக்கங்களும், புத்தளம் மாவட்டத்தின் இகினிமிட்டிய மற்றும் தப்புவ நீர்த்தேக்கங்களும், மன்னார் மாவட்டத்தின் ஜோதவாவியும் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று காலை 6 மணியளவில் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் தலா 3 அடி வீதம் திறக்கப்பட்டு வினாடிக்கு 1600 கன அடிக்கும் அதிகமான நீர் கலா ஓயாவிற்கு திறந்து விடப்படுகின்றது. லுணுகம் விகர நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் தலா 4 அங்குலம் வீதம் திறக்கப்பட்டு வினாடிக்கு 1740 கன அடி நீர் கிரிந்தி ஓயாவிற்கு திறந்து விடப்பட்டுள்ளது. வெகரகல நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் தலா 3 அங்குலம் வீதம் திறக்கப்பட்டு வினாடிக்கு 700 கன அடி நீர் மாணிக்க கங்கைக்கு திறந்து விடப்பட்டுள்ளது. அலிகொட நீர்த்தேக்கத்தின் 3 வான்
வான்கதவுகள் தலா 3 அடி வீதம் திறக்கப்பட்டு வினாடிக்கு 680 கன அடி நீர் கிரிந்தி ஓயாவிற்கு திறந்துவிடப்படுகின்றது. யானோயா நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு கதவு 6 அங்குலமாகவும் ஏனைய 2 கதவுகளும் தலா 4 அங்குலமாகவும் திறந்துவிடப்பட்டுள்ளன. தப்போவ நீர்த்தேக்கத்தின் 12 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் நீர்ப்பாசன பணிப்பாளர் நீர் முகாமைத்துவ பொறியியலாளர் HMP.SD. ஹேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை களுகங்கையின் கிளையாறான குடா கங்கை உப பள்ளத்தாக்கு வலயத்தில் எதிர்வரும் 48 மணித்தியாலங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. வான்பாயும் வெள்ள நீர் தொடர்பில் தாழ்நில பகுதிகள் ஊடாக செல்லும் வீதிகள் மற்றும் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு நகரில் 16 வயது சிறுமி ஒருவரை மயக்க மருந்து கொடுத்து கடத்த முற்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த சிறுமி நேற்றிரவு 7 மணியளவில் தமது தந்தையுடன் மட்டக்களப்பு நகரில் உள்ள தனியார் வகுப்பொன்றிற்கு சென்றுள்ளார். எனினும் தனியார் வகுப்பு நேற்று இடம்பெறாமை காரணமாக தந்தை மட்டக்களப்பு நகரில் உள்ள தமது உறவினர் வீடொன்றிற்கு அருகில் சிறுமியை விட்டுவிட்டு வர்த்தக நிலையத்திற்கு சென்றிருந்தார். இந்நிலையில் நீண்ட நேரமாகியும் குறித்த சிறுமி அந்த உறவினர் வீட்டை சென்றடையவில்லை. இதனை அடுத்து சிறுமியின் தந்தை சம்பவ இடத்திற்கு சென்றிருந்தார். இதன்போது கார் ஒன்று வருவதை அவதானித்த சந்தேக நபர் ஒருவர் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏறி தப்பிச் சென்றுள்ளார். சந்தேகமடைந்த தந்தை அந்த முச்சக்கர வண்டிக்கு அருகில் சென்று பார்த்தபோது அதில் தமது மகள் மயக்கமுற்ற நிலையில் இருப்பதை அவதானித்துள்ளார். உடனடியாக அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்ததுடன் சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இச்சந்தர்ப்பத்தில் குறித்த குற்றச்சம்பவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியை பொறுப்பேற்க வந்த நபர் ஒருவரை பிரதேச மக்கள் இணைந்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சந்தேக நபரிடம் புறப்பட்ட வாக்குமூலத்திற்கமைய நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் வேறொரு இடத்தில் தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபர்கள் இருதயபுரம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் தனியார் வகுப்பிற்கு செல்லும் சிறுமிகளை ஆசை வார்த்தைகளை கூறி கடத்தும் வகையிலான குழுவொன்று செயற்பட்டு வந்துள்ளவை முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாடு முழுவதும் இன்ஃப்ளூயன்சா பி வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவதனால் இது குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு வைரஸ் நோய் விசேட வைத்திய நிபுணர் ஜூட் ஜெயமகா தெரிவித்துள்ளார். தொற்று நோய் விஞ்ஞாபன பிரிவின் தரவுகளுக்கமைய கடந்த ஏப்ரல் மாதத்தில் பதிவான நோயாளிகளின் எண்ணிக்கை 17% அதிகரித்துள்ளது. மே மாதத்தின் முதல் 2 வாரங்களில் இவ்வளவு 24% வரை உயர்வடைந்துள்ளதுடன் நாடு முழுவதிலும் உள்ள 20 பிரதான வைத்தியசாலைகளை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படும் கண்காணிப்பு நடவடிக்கைகளின் மூலம் காய்ச்சல் காரணமாக சிகிச்சை பெற வரும் நோயாளிகளின் மாதிரிகளை பரிசோதித்ததில் இந்த அதிகரிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. பருவமழை தீவிரமடையும் காலங்களான ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலும் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரையிலும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பரவுவது இயல்பான ஒன்று எனவும் வைத்தியர் ஜூட் ஜெயமகா தெரிவித்துள்ளார். இந்நோய் வேகமாக பரவும் தன்மையை கொண்டிருந்தாலும் பொதுவாக 2 அல்லது 3 நாட்களில் தானாகவே குணமடையக்கூடியது. எனினும் பரவலை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளிலேயே தங்கியிருக்க வேண்டும் எனவும் இருமல் அல்லது தும்மலின் போது கைக்குட்டை அல்லது முழங்கையை பயன்படுத்தி வாய் மற்றும் மூக்கை பாதுகாப்பாக மூடிக்கொள்ளுதல் அவசியம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கர்ப்பிணி தாய்மார்கள், சிறுவர்கள், நாள்பட்ட நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் இந்த தொற்று குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். இவர்களுக்கு காய்ச்சல், இருமல் மற்றும் சளியுடன் சுவாசிப்பதில் சிரமம் காணப்பட்டால் அது நிமோனியா நிலைக்கு செல்ல வாய்ப்புள்ளமையினால் தாமதிக்காது மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வைத்திய ஆலோசனையின்றி சுயமாக வலி நிவாரணிகளை உட்கொள்வது நிமோனியா அல்லது உடல் உறுப்புகள் செயலிழப்பு போன்ற பாரதூரமான சிக்கல்களை ஏற்படுத்தும் எனவும் வைத்தியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் வெசாக் பண்டிகை காலத்தில் மக்கள் அதிகளவில் ஒன்று கூடும் இடங்களில் இந்த வைரஸ் இலகுவாக பரவக்கூடும் என்பதனால் பொது இடங்களுக்கு செல்லும் போது சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் வைத்தியர் ஜூட் ஜெயமகா தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் மெல்வானையில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய காணியை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் ஆக்கிரமித்துள்ளனர். இக்காணி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து மாணவர்கள் அங்கு நிலை கொண்டுள்ளனர். இச்சொத்து முன்னர் உரிமையாளர் அற்றது என வர்ணிக்கப்பட்டு பின்னர் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டதாகவும் மாணவர் செயற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பல்கலைக்கழகங்கள் கடும் இட நெருக்கடி மற்றும் உட்கட்டமைப்பு வசதி குறைபாடுகளை எதிர்கொள்ளும் நிலையில்
நிலையில் இவ்வாறான பெறுமதியான அரச காணிகளை அவற்றிற்கு ஒதுக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊழல் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை மீட்டு மக்களிடம் ஒப்படைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இதுவரை அர்த்தமுள்ள எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை எனவும் குறித்த மாணவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அதிகாரிகளிடமிருந்து முறையான பதில் கிடைக்கும் வரை அச்சொத்தை ஆக்கிரமிக்கும் நேரடி போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.